கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்திமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் என்று சொல்லி இங்கே இந்த வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் நாம் யார், நாம் எவர் என்று சொல்லக்கூடிய காரியமே கிடையாது. நாம் யாரோ, ஆனால் அவர் நம்மை தமக்கு ஜனமாக்கி கொள்ளும்படியாக அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லக்கூடிய காரியம்தான் இங்கே முக்கியமான காரியம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அவருக்கு ஜனமாக்கி கொள்ள அவர் பிரியப்பட்டபடினாலே அவருடைய நாமத்து நிமித்தம் அவருடைய நேற்றும் இன்றும் என்று மாறாத அந்த மகிமையின் நாமத்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏன் நம்மை தெரிந்து கொண்டார்? நம்ம ரொம்ப அறிவில் சிறந்தவர்களா, இல்லை அழகிலே சிறந்தவர்களா, செல்வ செருக்கானவர்களா, ஐஸ்வர்யத்திலே நாம் இன்றைக்கு உருண்டு பிறண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களா? இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில் அவர் நம்மை தெரிந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். அவர் குழியிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன், குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வேறு வழிபாடில் இருந்து அவனை தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேத வசனம் அப்படியா சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பின்னடைவுக்கு போன நிலையில் அவரை வெறுத்து பேதுருவை போல மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ணி அறியேன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு விரோதமாக அநேக காரியங்களை பேசி அநேக காரியங்களை செய்து அவருடைய ஊழியங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நீங்கள் பல காரியங்களை செய்து தேவனுக்கு ஒருவேளை பகையாளியை போல நீங்கள் கூட காணப்படலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம், என்றைக்கு உங்களை அவர் தனக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமாக இருந்தாரோ அந்த நாளில் வைத்த அதே அன்பைத்தான் இன்றைக்கு உங்கள் மேல் வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் பின்வாங்கி போன அந்த நிலைகள், அல்லது தூரமாய் போன காரியங்கள், அல்லது ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை, என் வாழ்க்கையில் அவரை நம்பி வந்தேன், என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் ஏற்படவில்லை, 25 ஆண்டுகளாய் ஆபிரகாம் கர்த்தருடைய அழைப்பை பெற்று காத்து கொண்டிருந்தான், ஒன்றும் நடக்கவில்லை, ஆனால் அவன் வாழ்க்கையில் கர்த்தர் பார்த்து சொன்னக்காரம், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். எனவே நாம் நம்முடைய உத்தமத்தை காத்து கொண்டு இதனாலே கர்த்தருடைய சமூகத்தில் கிட்டி சேருவோம். அவர் நம்மை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால், அவர் நம்மேல் பிரியம் வைத்து அவர் நம்மை தனக்கு ஜனமாக்கி கொண்டிருக்கிற தேவனாக இருப்பதனாலே நாம் எவ்வளவுதான் அவருடைய காரியத்தில் ஈடுபாட்ட நிலையில் அவரை வெறுத்து தூரமாய் போய் இந்த தெய்வம் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லி நாம் அவரை விட்டு பின்வாங்கி அவரை சபித்து அவரை வெறுத்து நாம் போயிருந்தாலும் கூட கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்றைக்கு உங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த தேவனுடைய அன்பு ஒரு நாளும் உங்களை விட்டு மாறவே மாறாது. அந்த தேவனுடைய மனதில் உங்களுக்கு ஒரு இடம் இல்லாமல் போகவே போகாது. அந்த உள்ளத்தில் உங்களுக்குரிய இடம் எப்பொழுதுமே உண்டு. என்னை விசுவாசத்தோடு கிட்டி சேர்ந்த ஆண்டவரே, நான் தாறுமாறாய் ஓடின ஓட்டங்களை எல்லாம் மன்னித்து இன்றைக்கு என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் கேட்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை தனக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் தம்முடைய மகத்துவ நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் சொன்னபடி, நீங்கள் எவ்வளவுதான் அவரை விட்டு தூரமாய் போயிருந்தாலும், அவரை வெறுத்திருந்தாலும், அவரை விட்டு பின்வாங்கி இருந்தாலும், இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற இந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் அவருடைய சமூகத்தில் மீண்டுமாய் அன்பு கொண்டு கடந்து வந்த அந்த காரியத்தை பார்த்து நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் அவர் உங்களை நிச்சயமாய் கைவிட மாட்டார், உங்களை சேர்த்து கொள்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நீங்கள் அவருடைய ஜனம், அவர் உங்களுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த மகா பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் திரும்பவுமாய் கர்த்தர் காண்பித்து உங்களை கைவிடாது கரம் பிடித்து நடத்துவார், உங்களை காத்து ஆசீர்வதித்து நடத்துவார். கர்த்தாவே, அப்படியா நீர் இந்த வார்த்தையின்படியே நடத்தி ஆசீர்வத்திலும் இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் அவருடைய அன்பை உங்கள் வாழ்க்கையிலே விளங்க பண்ணுவார். உங்களை ஒரு நாள் அவர் வெறுத்து விடவில்லை, உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். நீங்கள் மாத்திரம் அவரை கிட்டி
சேர்ந்து இன்றைக்கு பிடித்து கொண்டது போல் என்னாலும் பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.